ரமதான் என்கிற வார்த்தையை நீங்கள் டிக்ஷனரியில் தொலாவுங்கள். என்ன அர்த்தம் பாருங்கள். கரிக்குதல் என்று அர்த்தம். ஒரு பொருளை தீயில இட்டு கரிக்குதல், எல்லா பாவத்தையும் கரித்து விடும் ஆற்றல் பெற்ற மாதம் என்பதால் தான் இதற்கு பெயரே ரமதான் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய பெயர் பொருத்தம். ரமதான் என்ன செய்யும் என்றால், என்னென்னவோ செய்யும், எல்லாவற்றத்தை விட பாவங்களை கரித்து விட செய்யும். அதைவிட ஒரு பேராற்றல் வேறு எந்த 11 மாதங்களுக்கும் அல்லாஹ் வழங்கவில்லை. இதற்கு சிறப்பு தகுதியாய் வைத்திருக்கிறார். கூப்பிடுகிற போதே நோன்பு வையுங்கள் என்று சொல்லுகிற போதே, நோன்பு கடமை என்று சொல்லுகிற போதே அல்லாஹ்வின் வார்த்தை கவனித்திருப்பீர்கள். கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் கடமை. அப்படின்னா நீங்க மட்டும் நோன்பு வைக்கிறதா நினைச்சுக்காதீங்க, முன்னாடி எல்லாரும் வச்சாங்க. பல்வேறு நபிமார்களின் பல்வேறு சமுதாயங்கள் கடந்த காலங்களிலே நோன்பு வைத்தார்கள். நோன்பின் முறை வேறு, உணவு முறையும் குடிப்பு முறையும் பேசும் முறையும் இரவு பகல் என்கிற முறையும் இதுவெல்லாம் வேறு வேறு. ஆனால் நோன்பு வைக்காத சமுதாயம் இல்லை.